பேராவூரணி பகுதியின் வர்த்தக சங்க தலைவர் மரியாதைக்குரிய ஆர்.பி. ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாட்டாணிக்கோட்டை பள்ளியிலிருந்து வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதினிலே சீரோடும் சிறப்போடும் மகிழ்வோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேராவூரணி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பொன்னானைக்காட்டில் அமைந்துள்ள அரசினர் நடுநிலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற ஆசிரியை பட்டாதாரி ஆசிரியை திருமதி வரவேற்புரை ஆண்டறிக்கை வகித்து அமர்ந்திருக்கின்ற பட்டாதாரி ஆசிரியை அன்பு சகோதரியார் காந்திமதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த பள்ளியின்பால் மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் திருமதி கலாராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வந்தோரையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற பட்டாதாரி ஆசிரியர் அன்பு தம்பி முருகையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்தவிருக்கின்ற பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அண்ணன் உயர் திரு கணேசன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் சகோதரர் போட்டதுக்குரிய உயர் திரு வி.என். பக்கிரிசாமி அவர்களே, வேளாண்மை குழுவினுடைய துணைத் தலைவர் அருமை தம்பி அருண் சுதேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் நீலமேகம் பழனியம்மாள் அவர்களே, வர்த்தக சங்கத்தினுடைய பொருளாளர் அருமை தம்பி சாதிக்கலி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சிறப்பான ஒரு பணியை ஆற்றி தற்பொழுது நாட்டாணிக்கோட்டை நடுநிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்க அன்பு சகோதரியார் திருமதி நிர்மலா அவர்களே, மெய்ச்சுடர் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் சமூக ஆர்வலர், பல்வேறு கல்விகளை பயிற்றுவதற்கு நிறைய ஆவணங்கள் செய்து கொண்டிருக்கின்ற, இதற்காக சொல்கிறேன் என்றால் வெங்கடேஷ் அவர்கள் இந்த எங்களுடைய வர்த்தக சங்க கட்டடத்தில் பேரவையில் அமைந்திருக்கு. அதில் இலவசமாக பல்வேறு அரசு பள்ளிக்கு அரசு பணிகளை செல்வதற்கு பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் வாழ்த்தி அடுத்தபடியாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அண்ணன் திரு சி. ராஜேந்திரன் அவர்களே, அருமை தம்பி சர்வேர் கோபி அவர்களே, அருமை தம்பி கலையரசன் அவர்களே, மற்றும் இங்கு அதுபோலவே எஸ்எம்சி உறுப்பினர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள், ஐடிக்கு தன்னார்வ தொண்டு உறுப்பினர்கள் மற்றும் இந்த பள்ளியின்பால் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள சிறப்பு வாய்ந்த பள்ளி இது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தஞ்சை மாவட்டம் என்று சொன்னால் பேராவூரணியில் உள்ள நடுநிலைப் பள்ளி அனைவரும் சொல்லுகின்ற அளவிற்கு ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான பள்ளியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனுடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் அதற்கு இணையாக பணியாற்றுகின்ற
இருபால் ஆசிரிய பெருமக்களும் சிறப்பான ஒரு பணியை செய்வதால் இந்த பள்ளியானது மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டு, அறிவியல் போன்ற நிகழ்வுகளையும் சிறந்த ஒரு இடத்தை தக்க வைத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே நமது பள்ளிக்கு இந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இடப்பற்றாக்குறை தற்போது கூட அந்த பள்ளிக்கு பின்னால் ஒரு 6 சென்ட் இடம் சுமாராக ஒரு 14 லட்சம் அளவில் வாங்கி ஒரு மேக்சிமம் அமௌண்ட் செட்டில் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அந்த இடம் வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு ஒப்படைக்கப்படும். அதுபோல் இந்த பள்ளிக்கு பல்வேறு வகையில் நான் இங்கே அமைந்திருக்கிற பெற்றோர் தலைவர் அன்பு சகோதரர் பள்ளி வளர்ச்சி குழு உயர்திரு VN தக்கிசாமி அவர்கள் இங்கு வராவிட்டாலும் மனோமின்னச்சம் நீலகண்டன் அவர்கள் மாமா பெரியவர் கந்தசாமி அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு இடத்தை வாங்கி தந்திருக்கிறோம். அது விரைவில் பள்ளிக்கூடத்திற்கு ஒப்படைக்கப்படும் என்ற இந்த நேரத்தில் நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போலவே கல்வியானது ஒரு காலத்தில் நிறைய பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். கல்வியானது ஒரு காலத்தில் மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே விட்டா மராசர்கள் மட்டும் வாய்ந்த கல்வியை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் முதலில் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் அமைத்து பெருமை சேர்த்தவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். பள்ளிக்கூடம் மட்டும் ஆரம்பித்தால் அதற்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கு வரணும். வருவதற்கு மதிய உணவு தேவைப்படுது. ஏன்னா பேரண்ட்ஸ் வேலைக்கு சென்றா அதற்கு ஒரு சிறப்பான திட்டத்தை தந்தவர் மறைந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செல்வன் MGR அவர்கள். அந்த வழியில் வந்த மறைந்த புரட்சி தலைவி இந்த நாட்டினுடைய முதல்வராக வந்தவர் பல்வேறு பணிகளை வருகை இருந்திருக்கிற பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் அருமை தம்பி அருண் சுதேஷ் அவர்களே, மெய்ச்சூடர் வெங்கடேஷ் அவர்களே, வர்த்தக கழகத்தினுடைய பொருளாளர், இந்த பள்ளிக்கு ஒரு 40 ஆண்டுகளாக மிகவும் உறுதுணையாக இருந்த முன்னாள் பேராவணி வர்த்தக கழகத்தின் கட்டுப்பாட்டு கமிட்டி உறுப்பினர் அண்ணன் பாம்பே ஸ்டோர் மைதீன் அவர்களின் அருந்தவ புதல்வர் சாதிக் அலி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற சி ராஜேந்திரன் அவர்களே, நம்முடைய சர்வேர் கோபி அவர்களே, மெய்ச்சூடர் வெங்கடேஷ் அவர்களே, சர்வேர் கோபி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, வேணாத்தீனா சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கிற நம்முடைய தம்பி கலையரசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கிற இருபால் ஆசிரிய பெருமக்களே, அனைத்து மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே நாம் இடம் வாங்கிய இந்த விவரத்தினை நம்முடைய வர்த்தக கழக தலைவர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். எனவே அதை பற்றி நாம் அடுத்து ஒரு விழா எடுத்து அந்த விழாவிலே அந்த பட்டியலெல்லாம் அவர்களெல்லாம் அழைத்து மிக சிறப்பு செய்ய இருக்கிறோம். இன்னும் 30 தினங்களில் அந்த இடம் அரசுக்கு எழுதி ஒப்படைக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளிக்காக மிகவும் அரும்பாடுபட்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பி ஆசிரியர் பெருமக்கள் சேகர் போன்றவர்கள் மிகச்சிறப்பாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகின்ற பத்திரிகை நிருபர் வேத குஞ்சரளன், நீலகண்டன் ஆகியோரை இந்த பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்று மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கிற ஊர் பெரியவர்களை எல்லாம் வரவேற்று அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பில் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அரசு பள்ளி ஆண்டு விழா அப்படின்னா
இப்பள்ளிக்கு இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா மருத்துவர் ஐயா காந்தி அவர்களை வருக வருக என வரவேற்று ஐயாவுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்கிறோம். அரசு பள்ளி ஆண்டு விழா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அழைப்பு கொடுத்துருக்கும் போது நான் பள்ளி வளாகத்தில் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் இல்லை, வளாகம் பத்தாது, வெளியில் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சேன், ஏன் அந்த இடத்துல ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தானே வர போகிறாங்க, எதுக்கு இவ்வளோ வெளியில் வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். இப்போ தான் தெரியுது இது வந்து பள்ளி ஆண்டு விழா இல்லை, இந்த ஊரோட திருவிழாவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டால், இந்த திருவிழாவுக்குங்கிறத விட இந்த பள்ளியில் நான் படித்தேன் அப்படிங்கிறது பெருமையாக இருக்குது. பேச சொல்லும் போதே இந்த ஸ்டேஜ் ஃபியர், அதாவது பயம் இருக்கும்ல, அந்த பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா டீச்சர்ஸுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதுக்கு பயப்படுவோம்ல, அது மாதிரி இந்த ஸ்கூலில் நாங்கள்லாம் படித்தோம். ஏதாவது என்னுடைய சகோதரர்கள் 4 பேர் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஐயா சொன்னது மாதிரி எங்கள் அப்பா வந்து ரொம்ப இந்த ஸ்கூலுக்காண்டி நிறையா ஈடுபாட்டில் இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய தலைமுறையாக நாங்களும் இதே மாதிரி தொடர்ந்து இந்த ஸ்கூலுக்காண்டி பாடுபடுறதுக்கு. முன்னாள் எனக்கு துணைத் தலைவராக தம்பியோட அத்தா அவர்கள் இந்த பள்ளிக்கு அரும்பாடுபட்டு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரும் மக்கள் பொதுமக்களோடையும் அந்த பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட இந்த இடம் வாங்குறதுக்கு ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இதில் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட ஒரு இடத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுடைய இடத்த வாங்கி கட்டடம்லாம் கட்டுனாங்க. நான் இதெல்லாம் கண்கூட பார்த்தது. அதே மாதிரி ஒரு கால சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. ஏன்னா ஸ்கூல் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதுனால கட்டட தேவை அதிகமாகுது, இடம் பற்றலை, அதனால வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது தனியார் பள்ளிகளில் படித்தாதான் பெருமை அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்கூலில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சு இந்த ஆண்டோட இது பார்க்க போகும்போது பார்த்தா இது என்ன தனியார் பள்ளிக்கு மேலே இருக்குது. இங்கே எல்லாம் உட்காந்துருக்கும் போது இப்போ நாங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன போட்டியில் கலந்துக்கிறவங்கெல்லாம் பார்த்தா இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி முடியாது போல இருக்கே, விடிய விடிய நடக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக பங்கெடுத்துகிட்டே கலந்துக்கிறாங்க. இதே மாதிரியான ஆர்வத்தை படிப்புலையும் செலுத்தி இந்த ஊருக்கும் இந்த சமூகத்துக்கும் நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு விழாவின் மூலமாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற முருகையன் பட்டதாரி ஆசிரியர் அவர்களையும், தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற திருமதி கலாராணி வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும், ஏனைய இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், இந்த மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊர் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்லி வணங்கியதாக ஏற்றுக்கொண்டு, ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் இங்கே தங்கள் குழந்தைகளுடைய நடனத்தை காண்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையார் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையார் உலை என்று திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதியிருக்கின்றார். அந்த திருக்குறளினுடைய பொருள் என்னவென்றால், ஒருவருக்கு வெற்றி என்பது தன் வீடு தேடி கதவை தட்டுமாம். யாருக்கு என்று சொன்னால், அசைக்க முடியாத ஊக்கத்தை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை வெற்றி வீடு தேடி செல்லும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அதை இன்றைக்கு மேலை நாடுகளிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் ஆராய்கின்றார்கள். பல்வேறு நாடுகளிலே வெற்றியாளர்களுடைய வாழ்வியலை ஆராய்ந்து பொதுவாக யார் வாழ்க்கையிலே வெற்றியுடையவர்களாக மகிழ்ச்சியுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கின்றார்கள், ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது யார் யார் எல்லாம் தங்கள் தாய்மொழியிலே கல்வியை கற்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்றார்கள் என்று அந்த ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றது. எனவே இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற பெற்றோர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது என்னவென்றால், உங்கள் குழந்தைகளை வெற்றியாளராக
சிறந்த இடத்திலே நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள். உங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரும் வாழ்வின் ஆகச்சிறந்த வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக நாளை உருவெடுப்பது திண்ணம் என்பதை சொல்லி, இந்த பொன்காடு கிராமத்தை பொறுத்த வரையில் அது குளமானாலும் சரி, கோயிலானாலும் சரி, பள்ளிக்கூடமானாலும் சரி, அவர்கள் சொந்த சொத்துக்களை விட பாதுகாப்பதும் அதை வளர்த்தெடுப்பதும் அவர்கள் பண்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையிலே உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பான நல்ல இடத்திலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கு இருக்கும் அனைத்து பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் மக்கள் மற்றும் இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், நான் இந்த பொன்காடு ஸ்கூலில் தான் கவர்மெண்ட் படித்தேன். 5வது படித்தேன். அதற்கு பிறகு பேராவூரணி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 வரைக்கும் படித்தேன். அதாவது 11th வரைக்கும் படித்தேன். நான் படிக்கும் பொழுது +2 கிடையாது. அதற்கு பிறகு தான் திருச்சியில் டூராக பணிபுரிந்து மாவட்ட அளவில் ஜேடி ஹெல்த்தாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். இந்த பள்ளிக்கு நல்ல பெருமை சேர்க்கும் இந்த ஊர் மக்களையும், இந்த பள்ளி மாணவர்களையும், இங்கு சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களையும் தொடர்ந்து நல்லா பணியாற்றி ஸ்போர்ட்ஸில் மட்டும் மாநில அளவில், மாவட்ட அளவில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆனால் அது மட்டும் பத்தாது. பாடத்திட்டத்திலும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் மாவட்ட அளவிலும் தெரிவித்து மாநிலத்தில் நிறைய மார்க் வாங்க பாடுபட வேண்டும் என்று அந்த பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு இது மாதிரி தொடர்ந்து சிறப்பாக ஆண்டு விழா நான் என்னுடைய ஒத்துழைப்பை தருகிறேன் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். மாலை இப்பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது பள்ளியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இது போன்ற ஒரு விழா ஒரு 5-6 வருடங்களாக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் இந்த புயலுக்கு பிற்பாடு இது போன்ற விழாக்களை நடத்துவதற்கு முடியவில்லை. இப்பொழுது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிக ஆர்வத்துடன் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் கடந்த ஒரு 15 நாட்களாக சிரமப்பட்டு இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்களுக்கு இக்கிராமத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இந்த மேடையிலே வீட்டிருக்கின்றவர்கள் அனைவரும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பெற்றோராசிரியர் கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் இந்த காலதாமதம் ஆகி கொண்டிருப்பதனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசுவதற்கு எல்லோரும் பேச சொல்வதற்கு ஆர்வமாக இருந்தாலும் கூட குழந்தைகள் தூங்கிவிடும் என்பதற்காக காலத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இந்த விழா இருந்தது. நமது மட்டும் இதற்கு முன்னால் இப்பள்ளியில் 2 தரம் இடம் வாங்கப்பட்டது. இதற்கு நமது கிராமத்தார்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு அந்த வாங்கிய இடத்துக்களை கட்டடங்களாக கட்டி இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கின்றது. நமது மாவட்டத்திலேயே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஒரு மாடிப்புறவர் கிடைக்கிறது என்றால் நமது பேராவூரணி ஒன்றியத்தில் நமது பள்ளியில் தான். அதற்கு பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களும் ஒரு பெரும் முயற்சியோடு ஊராட்சி மன்ற ஆணையருடைய ஒத்துழைப்போடு இந்த கட்டடம் வாங்கப்பட்டது. அதுவும் வேலையாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தம்பி பக்கீசாமி அவர்கள் கூறியது போல அடுத்த விழாவில் இதுவரையும் நிதி கொடுத்தவங்களுக்கும் நன்றி, இதுவே கொடுக்க போகிறவங்களுக்கு நன்றி கூறி இந்த நன்கொடை அளித்த அனைவருக்கும் இக்கிராமத்தின் சார்பாக, பெற்றோராயத்தின் சார்பாக, பல்வேறு பொறுப்புகளை சார்ந்தவர்கள் இங்கு எல்லோரும் மேலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு என்று தமிழன்னையை வணங்கி இந்த ஊர்
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொன்னாங்கண்ணிக்காடு. இப்பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய திருவாளர் திரு சு கணேசன் ஐயா அவர்களே, மற்றும் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு VN பத்திரிசாமி அவர்களே, பள்ளி வளர்ச்சிக்குழு தலைவர் அவர்களே, மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திரு அருண் சுதேஷ் அவர்களே, மற்றும் வருகை தந்து முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், SMC தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், வருகை புரிந்திருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இப்போ இந்த பள்ளி விழா மிக சிறப்பாக ஒரு ஊர் திருவிழா போல மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது இங்கே படித்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சொன்னாங்க, அதாவது ஒரு அரசு பள்ளி எத்தனை மாணவர்கள் 335 ஏறக்குறைய 335 மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கிறார். 5 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள், 3 பேர் பணியில் இருக்காங்க, 2 பேர் தற்காலிக ஆசிரியர்கள், அதை இல்லாமல் 4 பட்டதாரி ஆசிரியர்கள், 1 நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர்கள் 3, LKG UKGக்கு 1 டீச்சர். இத்தனை ஆசிரியர் பெருமக்களோடு 334 மாணவ மாணவிகள் பள்ளியில் படிக்கிறார்கள். இந்த நான் பக்கத்தில் போன வாரத்தில் பக்கத்தில் ஒரு நாட்டாணிக்கோட்டையில் ஒரு ஆண்டு விழா நடந்தது. அங்கேயும் இந்த கருத்தை சொன்னேன். இந்த பேராவூரணி ஒன்றியத்தில், இந்த பேராவூரணி டவுன் பஞ்சாயத்தில் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்குது, எத்தனை பள்ளிகள் காரு பஸ்ஸு எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு பிள்ளைங்களை அள்ளிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தும் இத்தனை மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இப்பள்ளியின் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம். அதை நம்ம இந்த தருணத்தில் நம்ம பெருமையோடு சொல்லிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம நினைக்கிறோம், இப்போ சார் ஒருத்தர் பேசுனது மாதிரியே தமிழ் வழி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அவன் தாய்மொழி வழியாக கல்வி கற்றால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அவன் அறிந்து புரிந்து கற்று தெளிந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய தாய்மொழி வழி கல்வி வழியாகவே அவன் படித்தால்தான் அந்த சிறப்பை அடைய முடியும். இது யாரும் மறுக்க முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த அரசு பள்ளியில் என்ன இல்லை, இலவச புத்தகத்தோட இலவச பாட குறிப்பேடு, இலவச சீருடை, இலவச புத்தகம், இலவச பேக் எல்லாம் கொடுத்து காலை உணவு, மதிய உணவு, இதை இல்லாமல் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை வேணும்னு சொல்லிட்டு தற்காப்பு கலை பயிற்சி இவ்வளவும் நாம் கொடுக்குறோம். இது மட்டும் கிடையாது. இப்போ அடுத்த வர்ற கல்வியாண்டில் ஒவ்வொரு வகுப்புக்கும் கம்ப்யூட்டர் 10, ஒரு பள்ளிக்கு 10 கம்ப்யூட்டர், இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர். அப்போ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அரசு பள்ளியை விட்டுட்டு நாம ஏன் வெளி பள்ளியில போய் சேர்க்கணும்? இங்க எவ்வளோ பெற்றோர்கள் இங்க வந்திருக்கீங்க, இவங்க சொல்லுங்க, அவங்க அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லுங்க, என்ன வளம் இந்த அரசு பள்ளியில் இல்லை, ஏன் நம்ம போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து செலவுகளை சிக்கனமாக்கி வாழ்க்கையில வெற்றி பெற செய்வோம். நம்ம குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக, வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளாக நம்ம உருவாக்குவோம். அது மட்டும் கிடையாது, நம்ம தொழில் கல்வியில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் போகிறோம், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இதில் எல்லாம் போகிறதுக்கு 7.5% அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, படிச்சுட்டு வேலைக்கு போனோம்னா 20% அந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த மாதிரி அடித்தளங்கள்லாம் நமக்கு அரசு அமைச்சு கொடுக்குது. அப்போ நாம் எந்த பள்ளியில் படிக்கணும்? எந்த பள்ளியில் படிக்கணும்? அரசு பள்ளியில் படிக்கணும். சிறப்பாக படித்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம சொன்னாங்க
ஏறக்குறைய 12 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. 6 சென்ட் இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று போதாதா? இந்த பள்ளி வளர்ச்சிக்கு இந்த பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பள்ளி வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஒத்துழைப்போடு அடுத்த கல்வியாண்டில் இந்த பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 500 எட்ட வேண்டும். அந்த 500 எட்டுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்களும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் அதாவது எல்லா பொதுமக்களையும் சந்தித்து அடுத்த வரும் கல்வியாண்டில் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 334 என்பது 500 என்ற இலக்கை அடைய வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு நான் அதாவது இந்த பிரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 30,000 தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பள்ளியில் ஈடுபாடு வச்சு இந்த பள்ளி வளர்ச்சிக்கு செயல்படும் போது சிறப்பான பள்ளி, சிறப்பான ஆசிரியர்கள், சிறந்த மாணவர்கள் அறிக்கையிலே வாசிச்சுட்டாங்க. எந்தெந்த போட்டிகளெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று. அப்போது இந்த பள்ளியை விட்டுட்டு நம்ம வேறு பள்ளிக்கு போகணும், தனியார் பள்ளியில் கொண்டு போய் காசை கட்டி சேர்த்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சிறந்த பள்ளியில் சிறப்பான தாய்மொழி வழி கல்வியில் அரசு பள்ளியில் படிப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முதல் வகுப்பிற்கான பரிசை நமது வட்டார கல்வி அலுவலர்கள் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 2ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் பரிசு 2 மாணவர்களுக்கு. மாணவர்கள் உற்சாகப்படுத்துமாறு, கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் பரிசு வாங்கும் போது கைதட்டி உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் வகுப்பை சேர்ந்த பி நிசந்தன், எம் கிசாந்தி இருவரும் முதல் பரிசு. 2ஆம் பரிசு என் வம்சி. முதல் 2ஆம் வகுப்பை சேர்ந்த நிசந்தன், கிசாந்தி இருவரும் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு வம்சி. வம்சி வம்சி கொடுங்க. இரண்டாம் வகுப்பு வம்சி அவர்களுக்கு டாக்டர் காந்தி அவர்கள் பரிசளித்து சிறப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 3ஆம் வகுப்பு மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கவும். முதல் பரிசு அமிர்தவர்சன், இசான். 2 நபர்களுக்கு அமிர்தவர்சன், இசான். இரண்டாம் பரிசு மதுபாலா, அர்ஷத் முகமது. இந்த பரிசுகளை ஐயா காந்தி அவர்கள், டாக்டர் காந்தி அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவர்கள். முதல் பரிசு
ரோஹித் குமார், 2ஆம் பரிசு காஜிதா, 3ஆம் பரிசு கரிப்பிரியா. இந்த பரிசுகளை மாணவர்களுக்கு மரியாதைக்குரிய ஆர்பிஆர் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க அண்ணன் இளங்கோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏழாம் வகுப்பு மாணவன் இறையன்பு, 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த இறையன்பு பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் VN பங்கீசாமி ஐயா அவர்களை பரிசுகள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கன்சிகா ஸ்ரீ பாட்டு போட்டி 3ஆம் இடம் கன்சிகா ஸ்ரீ. நகுலன், 6ஆம் வகுப்பு நகுலன். எட்டாம் வகுப்பு ராஜதுர்கா, 5ஆம் வகுப்பு காசினா செரீன். அப்துல் கனியா, 5ஆம் வகுப்பு கன்சிகா ஸ்ரீ, 7ஆம் வகுப்பு நிவேந்தன், 8ஆம் வகுப்பு கீர்த்தனா, 7ஆம் வகுப்பு ஆதிஸ், 8ஆம் வகுப்பு கீர்த்தனா, 4ஆம் வகுப்பு ரோஹித் குமார், 'அப்ராக் ஹசீனா, 5ஆம் வகுப்பு கன்சிகா, 7ஆம்
ஹரிகிருஷ்ணன், மதுஸ்ரீ, சைலேஷ், மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க அண்ணன் நீலகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏழாம் வகுப்பு சாம்பிரசாத், 8ஆம் வகுப்பு மதுஸ்ரீ, நிதீஷ், 5ஆம் வகுப்பு நிதீஷ், ஐந்தாம் வகுப்பு நிகிலன், ஹரிகிருஷ்ணன், ஏழாம் வகுப்பு கனிஷ்கா, அர்ஷத் முகமது, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு சமீமா பர்வீன், 7ஆம் வகுப்பு இறையன்பு, இறையன்பு இதில் வாங்கிக்க பைசா இசான், தர்சன், 6ஆம் வகுப்பு தர்சன், ஹரிப்பிரியா, ஹாசினா செரீன். மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வந்து பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கே வர மாட்டேங்குது. ஹரிப்பிரியா உங்களுக்கு அமிர்தவர்சன், தவஸ்ரீ, 8ஆம் வகுப்பு தவஸ்ரீ, எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எஸ்எம்சி உறுப்பினர்கள் இறையன்பு, 7ஆம் வகுப்பு இறையன்பு, நந்திதா, 6ஆம் வகுப்பு நந்திதா, நந்திதா, அர்ஷத் முகமது, மங்கை, 6ஆம் வகுப்பு மங்கை, 4ஆம் வகுப்பு ரோஹித் குமார், கல்பிடா ஸ்ரீ, 1 வகுப்பு,
வகுப்பு மங்கை, வம்சி 2ஆம் வகுப்பு வம்சி, 8ஆம் வகுப்பு மதுஸ்ரீ, 3ஆம் வகுப்பு அர்ஷத் முகமது. அர்ஷத்தரா மதுஸ்ரீ 8ஆம் வகுப்பு மதுஸ்ரீ, அப்துல் கனியா, ரோசன், ஹன்சிகா ஸ்ரீ, ஹன்சிகா, நிசாம், தீபிகா 6ஆம் வகுப்பு, மாணவர்கள் உடனடியாக வந்து பெற்றுச் செல்லவும். ஹாசினா செரீன், செர்வின், தர்சிகா, நிசான், விவேகா ஸ்ரீ, தர்சிகா, நிசான், பர்சானா, 7ஆம் வகுப்பு ராகினி, ஸ்ரீராம், ஹாசினா செரீன், செல்வகாசினி, கிருத்திகா 8ஆம் வகுப்பு, நிவேதா 1 வகுப்பு நிவேதா, நான்காம் வகுப்பு பர்சானா,
வம்சிகா. இரண்டாம் வகுப்பு வம்சி. சின்ன மருது ஆறாம் வகுப்பு ரோசன். தீபக். ரோசன் நான்காம் வகுப்பு ரோசன். அப்துல் ஹாரித் ஐந்தாம் வகுப்பு அப்துல் ஹாரித். இரண்டாம் வகுப்பு நிசான். அடுத்ததாக பொன்காடு நியூ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நண்பர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, குரல் ஒப்பித்தல், ஓவிய போட்டி, ஆங்கில கையெழுத்து ஆகிய போட்டிகளுக்கான பரிசுகள் பள்ளியில் நாளை வழங்கப்படும். பொன்னாங்கண்ணிக்காடு நியூ ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக பொன்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு இறகுப்பந்து மைதானம் அமைத்து கொடுத்து அதற்கான பேட், நெட் எல்லாத்தையும் தலைமை ஆசிரியர் சார்பாக உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு நியூ ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பள்ளியின் கோரிக்கைகளை ஏற்று முன்னாள் மாணவர்கள் நம் பள்ளிக்கு இறகுபந்து சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் போஸ்ட் உட்பட நெட்டிலேருந்து நம்மளுக்கு ராக்கெட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த பள்ளியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோகனட் சிட்டி லயன்ஸ் கிளப் சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு பிளக்ஸ் போர்டு அமைத்து தந்த இயலாசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமான அனைத்து பரிசுகளும் நாளைக்கு பள்ளியில் வழங்கப்படும். தற்போது மாணவர்களுக்கு அதிக அளவில் வழங்கப்பட்ட அந்த சீல்டு மட்டுமல்லாமல் பரிசு பொருட்களும் அனைவருக்கும் நாளைக்கு பள்ளியில் வழங்கப்படும். தற்போது சீல்டு பெற்று சென்ற மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் உள்ளது, நாளை பள்ளியில் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட பள்ளி மேலாண்மை குழு முயற்சியினால் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கான பரிசு பொருட்களை பெற்று நம் பள்ளிக்கு தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மிகுந்த கரவோசை எழுப்பி நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பகுதியின் வார்டு கவுன்சிலர் மரியாதைக்குரிய ஆர்கேஆர் அவர்களை வரவேற்று பள்ளியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. சிட்டி இன்ஸ்பயர் லயன் சங்கத்தின் சார்பாக பள்ளி ஆண்டு விழாவுக்கு நன்கொடை வழங்கப்படுகிறது. ஹரிகிருஷ்ணன், மதுஸ்ரீ, சைலேஷ், மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க அண்ணன் நீலகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏழாம் வகுப்பு சாம்பிரசாத், 8ஆம் வகுப்பு மதுஸ்ரீ, நிதீஷ், 5ஆம் வகுப்பு நிதீஷ், ஐந்தாம் வகுப்பு நிகிலன், ஹரிகிருஷ்ணன், ஏழாம் வகுப்பு கனிஷ்கா, அர்ஷத் முகமது, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு சமீமா பர்வீன், 7ஆம் வகுப்பு இறையன்பு, 2 இதை வாங்கிக்க பரிசு அப்படி இசான், தர்சன் 6ஆம் வகுப்பு தர்சன், ஹரிப்பிரியா,
ஹாசினா செரீன் மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வந்து பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கே வர மாட்டேங்குது. சரிப்பியா உங்களுக்கு அமிர்தவர்சன் தவஸ்ரீ 8ஆம் வகுப்பு தவஸ்ரீ எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எஸ்எம்சி உறுப்பினர்கள் இறையன்பு 7ஆம் வகுப்பு இறையன்பு நந்திதா 6ஆம் வகுப்பு நந்திதா நந்திதா அர்ஷத் முகமது மங்கை 6ஆம் வகுப்பு மங்கை 4ஆம் வகுப்பு ரோஹித் குமார் கல்பிடா ஸ்ரீ முதல் வகுப்பு மங்கை 6ஆம் வகுப்பு மங்கை வம்சி 2ஆம் வகுப்பு வம்சி 8ஆம் வகுப்பு மதுஸ்ரீ மூன்றாம் வகுப்பு அர்ஷத் முகமது அர்ஷத்தரா மதுஸ்ரீ 8ஆம் வகுப்பு மதுஸ்ரீ அப்துல் கனியா ரோசன் ஹன்சிகா ஸ்ரீ ஹன்சிகா இசாம் தீபிகா 6ஆம் வகுப்பு மாணவர்கள் உடனடியாக வந்து பெற்றுச் செல்லவும். ஹாசினா செரீன்
செர்வின், தர்சிகா, நிசான், விவேகாஸ்ரீ, தர்சிகா, நிசான், பர்சானா, 7ஆம் வகுப்பு ராகினி, ஸ்ரீராம், ஆசினா செரீன், செல்வகாசினி, கிருத்திகா, 8ஆம் வகுப்பு, நிவேதா, முதல் வகுப்பு நிவேதா, நான்காம் வகுப்பு கர்சானா, ஐந்தாம் வகுப்பு ஹன்சிகா, இரண்டாம் வகுப்பு வம்சி, சின்ன மருது, 6ஆம் வகுப்பு ரோசன், தீபக், ரோசன், 4ஆம் வகுப்பு ரோசன், அப்துல் ஹாரித், 5ஆம் வகுப்பு அப்துல் ஹாரித், 2ஆம் வகுப்பு நிசான், அடுத்ததாக
பொன்காடு நியூ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நண்பர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, குரல் ஒப்பித்தல், ஓவிய போட்டி, ஆங்கில கையெழுத்து ஆகிய போட்டிகளுக்கான பரிசுகள் பள்ளியில் நாளை வழங்கப்படும். பொன்னாங்கண்ணிக்காடு நியூ ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக பொன்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு இறகுப்பந்து மைதானம் அமைத்து கொடுத்து அதற்கான பேட், நெட் எல்லாத்தையும் தலைமை ஆசிரியர் சார்பாக உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு நியூ ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பள்ளியின் கோரிக்கைகளை ஏற்று முன்னாள் மாணவர்கள் நம் பள்ளிக்கு இறகுபந்து சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் போஸ்ட் உட்பட நெட்டிலேருந்து நம்மளுக்கு ராக்கெட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த பள்ளியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோகனட் சிட்டி லயன்ஸ் கிளப் சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு பிளக்ஸ் போர்டு அமைத்து தந்த இயலாசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமான அனைத்து பரிசுகளும் நாளைக்கு பள்ளியில் வழங்கப்படும். தற்போது மாணவர்களுக்கு அதிக அளவில் வழங்கப்பட்ட அந்த சீல்டு மட்டுமல்லாமல் பரிசு பொருட்களும் அனைவருக்கும் நாளைக்கு பள்ளியில் வழங்கப்படும். தற்போது சீல்டு பெற்று சென்ற மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் உள்ளது, நாளை பள்ளியில் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட பள்ளி மேலாண்மை குழு முயற்சியினால் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கான பரிசு பொருட்களை பெற்று நம் பள்ளிக்கு தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மிகுந்த கரவோசை எழுப்பி நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பகுதியின் வார்டு கவுன்சிலர் மரியாதைக்குரிய RKR அவர்களுக்கு அவர்களை வரவேற்று பள்ளியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது.
கோகனட் சிட்டி இன்ஸ்பயர் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக பள்ளி ஆண்டு விழாவுக்கு நன்கொடை வழங்கப்படுகிறது. பள்ளிக்கு இந்த மேடைக்கு தேவையான மைக் செட் அன்பளிப்பை மரியாதைக்குரிய வார்டு கவுன்சிலர் ஆர்.கே. ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தற்போது தலைமை ஆசிரியர் அவர்களிடம் பரிசு தொகையாக வழங்குகிறார்கள். முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. நமது பள்ளியில் என்எம்எஸ் சிறப்பு பயிற்சி பட்டதாரி ஆசிரியருக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. கலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் இசைக்கல்வி ஆசிரியருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. விளையாட்டு பொறுப்பாளர் விளையாட்டு கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு எஸ்எம்சி சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இளம் செஞ்சிலுவை சங்கம் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு எஸ்எம்சி சார்பாக வழங்கப்படுகிறது. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் ஒருங்கிணைப்பாளர் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு எஸ்எம் சார்பாக நினைவு ரங்கராஜன் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு. மகேஸ்வரி ஆசிரியர், சரோஜினி ஆசிரியர், சந்தியா, ராஜியா, ரம்யா, சுகுமிதா, சித்திரவேல், ராஜம், ராஜேஸ்வரி, மலர்விழி, மாரிக்கண்ணு அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்குகிறோம்.
இப்பொழுது STAT விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு விடுதியில் மாணவிகளுக்கு 4 பேருக்கும் கௌரவப்படுத்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. STAT அப்படிங்கிறது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். நமது பள்ளியில் சென்ற வருடம் ஹாக்கி பயின்று அவர்கள் தற்பொழுது புதுக்கோட்டையில் உள்ள விளையாட்டு விடுதியில், அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லுவாங்க, எல்லாமே அங்கே தான். அந்த 4 மாணவிகளுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நிஸ்மிதா, என் அபிராமி, வி தேஜாஸ்ரீ, இ ஹரிணி, இங்கு 4 மாணவிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்சம் அமைதி காக்கவும். இப்படி மறைச்சிக்கிட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, கண்டிப்பாக தெரியாது ஸ்டேஜில். கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி போயிருக்கலாமே.